ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சு ஆர்ஆர் விளாட போகிற மேட்ச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது சென்னையில் ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. கொளுத்துற வெயிலில் வரிசையில் வர நிற்க வச்சிட்டாங்க. நம்மளும் அந்த ஜெர்சியை வாங்கி போட்டுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸும் வாங்கி போட்டு நம்ம போயாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேடியமில் போய் லைவாக பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம சிங்கிளாக போனனால தனியாக உட்காந்து யாருமே வைப் பண்ணுறது கூட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பசியோடு போனனால கீதம்லேருந்து ஒரு நம்ம ரோஸ் மில்க் மாதிரி தான் வாங்கியிருந்தோம். வாங்கி குடிச்சிட்டு லைவாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்பர் ஸ்டாண்ட்னால எல்லோரும் கொசு மாதிரி சின்னதாக தெரிஞ்சாங்க. எல்லா பிளேயர்ஸும் உள்ளே என்ட்ரி ஆக ஒவ்வொரு பாட்டும் வேறு லெவல், டிஜேலாம் வேறு லெவலாக பண்ணிட்டாங்க. தோனிலாம் வரும்போது ஒரே ஆரவாரமாக இருந்துச்சு. அது லைவாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த லைவ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிஎஸ்கே பிளேயராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன அன்றைக்கி சிஎஸ்கே தோற்றுறக்கூடாதுன்ற ஒரு எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விடும்போதே சிஎஸ்கே தோற்றா அது ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சிஎஸ்கே தோற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருந்தேன். ஆனால் அதே மாதிரி கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அது இன்னும் வேறு லெவல் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி தான் லாஸ்ட் மேட்ச்ன்றனால லாஸ்ட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து தேங்க்ஸ்க்காக எல்லாருமே அப்படியே எல்லா பிளேஸுமே வந்து பால் டிஷர்ட்லாம் தூக்கி விட்டு இருந்துட்டு இருந்தாங்க. சரி எப்படியா கிடச்சிருன்னு பார்த்தேன், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எத்தனை பேர் நீங்கள் மேட்ச் வந்து லைவாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லுங்கள். ஒரு டிக்கெட்டு 2500 கொடுத்து போனது ரொம்ப காஸ்ட்லி தான். பட்டு எப்போயாச்சும் ஒரு தடவை தானே நம்ம போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. நம்மளும் நல்லா வைப்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டிஜே வந்து தோனி என்ட்ரு ஆகும்போது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைலாம் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன அன்றைக்கி லாஸ்ட் வரைக்கும் தோனி வரவே இல்லை. பேட்டிங் பார்க்கணுன்னு நினச்சோம், ஆனால் வரவே இல்லை. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்து போயிட்டு சேஃபாக வந்தாச்சு. நம்ம சேனலில் ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது. மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் 1 இயர் ஆகி இப்போ தான் 300 சப்ஸ்கிரைபரே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம டெய்லியும் வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம் எல்லோரும் மாதிரி. ஆனால் நம்ம சேனல் மட்டும் இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கே 3 இயர்ஸ் ஆயிடும் போல். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு.